வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறையில் வந்திருக்க மிக முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக நாம் பார்க்கலாம். டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறையில் நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்க அந்த அறிவிப்பு இதோ வந்தாச்சுங்க. தமிழகத்தில் டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறையில் ஆசிரியர் தகுதி தேர்வு தான் 2 முடிவுகளை நமக்கு வெளியிட உத்தரவுகள் எல்லாமே பிறப்பிச்சிருக்காங்க. ஸோ டெட் பேப்பர் 2 ரிசல்ட்ஸ் பார்த்திங்கன்னா தமிழகம் முழுவதும் ஒரே நேரத்தில் வெளியிடுவாங்களா, எப்பொழுது வெளியிடுவாங்க, இல்லை தனித்தனியாக வெளியிடுவாங்களா, இதை தாங்க தமிழக மக்கள் எல்லாருமே எதிர்பார்த்துட்ருக்காங்க. ஸோ ஆசிரியர் பெருமக்கள் எல்லாருமே தனியார் பள்ளிகளுக்கு வேலைக்கு செல்லணும் அப்படின்னு பட்சத்தில் அவர்களுக்கு இந்த வாழ்நாள் முழுவதும் செல்லுபடி ஆகக்கூடிய டெட்டு சான்றிதழ். ஸோ டெட்டில் ஒரு ஆசிரியர் பாஸ் பண்ணிட்டாரு அப்படின்னா அவங்களுடைய கேட்டகிரி வேறு லெவல் ஆகும். அந்த ஆசிரியர் தனியார் பள்ளிக்கு செல்லும்போது பார்த்திங்கன்னா அவர்களுக்கு சம்பள உயர்வு எல்லாமே கிடைக்கும். ஸோ டெட் பாஸை பொறுத்து தாங்க ஆசிரியர்களுடைய நியமனத்தை தமிழகத்தில் கொண்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ தமிழக மக்களே டெட்டில் நீங்கள் பாஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கவலையே பட வேண்டாம். அப்ஜெக்ஷன் ட்ராக்கரை நீங்கள் செக் பண்ணி பார்த்தாலே போதும். உங்களுக்கு பார்த்திங்கன்னா அப்ஜெக்ஷன் ட்ராக்கரில் நிறைய பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா இந்த டைம் பணி வாய்ப்பை கொடுக்க போகிறாங்க. ஸோ அப்ஜெக்ஷன் ட்ராக்கரால் பார்த்திங்கன்னா எல்லா மக்களுக்குமே கிட்டத்தட்ட கூடுதல் மதிப்பெண்கள் கண்டிப்பாக கிடைக்குங்க. 7லிருந்து ஒரு 13 மதிப்பெண்கள் பக்கம் கூடுதலான மதிப்பெண்கள் டெட் பேப்பர் 2ல் உங்களுக்கு கண்டிப்பாக நிச்சயமாக கிடைக்கும். எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்க மிகப்பெரிய ஒரே ஒரு அப்டேட்டு அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப ஆசிரியர் தகுதி தேர்வு. ஸோ டெட்டு பேப்பர் 1 மற்றும் 2 முடித்தவர்களுக்கு உண்டான நியமன தேர்வை ரத்து செய்யணும் அப்படின்ட்டு பல்வேறு தரப்பட்டுள்ள பல்வேறு வகையான நூதனமான போராட்டங்கள் எல்லாமே கடந்த வருடங்கள் மற்றும் மாதங்களில் நடைபெற்று வந்தது. ஸோ இனிவரும் காலங்களில் ஜாக்டோஜியோ மற்றும் உள்ளிட்ட அமைப்புகள் எல்லாமே சேர்ந்து பழைய ஓய்வூதியத்துக்காகவும் இந்த நியமன தேர்வை நடத்தக்கூடாதுன்றதுக்காகவும் போராட்டங்கள் எல்லாமே நடத்த போகிறாங்க. ஸோ யூஜிடிஆர்பியை நம்ம விரைவில் சந்திப்போமா இல்லையான்றதை பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் நமக்கு கூடிய விரைவில் ஒரு மிக முக்கியமான தகவல்களை வெளியிடுவார்ன்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக டெட் பேப்பர் 2 ரிசல்ட்டு நமக்கு மார்ச் 15, 16, 17 இந்த 3 தினங்களில் 100% வெளியாகிவிடும். எந்த விதமான சேஞ்சஸும் கிடையாதுங்க. ஸோ வீடியோ பிடித்திருந்தால் நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். வீடியோ பார்த்தமைக்கு மிக்க நன்றி. அடுத்த வீடியோவில் இன்னொரு செய்தியோடைய உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.